சங்கீதம் 23 சங்கீதம் 5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான், ரொம்ப பாப்புலரான சங்கீதம். ஆனா இந்த சங்கீதத்துல ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவருடைய ஸ்டைல தாவீது ருசிச்சு எழுதியிருப்பார். எப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பந்தின்னு நீங்க வச்சீங்கன்னா அது ஓரமா இருக்காது, என் சத்துருக்களுக்கு முன்னாடி இருக்கும். அப்படி பந்தி வச்சுட்டு ஆண்டவர் நீ என்ன செய்வீங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வீங்க. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக 2 விதமான சத்துரு. ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத சத்துரு பிசாசு. இன்னொரு சத்துரு அவன் உள்ள இருந்து கிரியை செய்யற மனுஷங்க. இப்ப நல்லா கவனிங்க, இந்த நமக்கு சத்துருக்களை அவன் எப்படி ஏற்படுத்தி தருவானா மனுஷங்களை தான் பயன்படுத்துவான். நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகள் அப்படி அதனாலதான் மனுஷங்களே நமக்கு சத்துருவா மாறுறாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இந்த இடத்துல அழகா தாவீது பிலீவ் பண்ணுவாரு. ஆண்டவரே எனக்கு ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்க. அந்த பந்தி எப்படி இருக்குன்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக இருக்கும். என்னை ஒடுக்கினவங்க, என்னை சிறுமப்படுத்தினவங்க, என்னை ஏளனமா பார்த்தவங்க, இது நடக்காது, இந்த அற்புதம் இவனுக்கு கிடைக்காது, இவன் இவ்வளவுதான் எனக்கு ரிசல்ட் கொடுத்தவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என் குடும்பத்துக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீங்க. எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற. 2வது நல்லா கவனிங்க, ஒரே ஃபங்க்ஷன்ல உங்க சத்துருக்களும் வருவாங்க. அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சத்துருக்களையும் கர்த்தர் இன்வைட் பண்ணுவார். உங்களுக்கு பிடிக்காதவங்களையும் அந்த இடத்துல வர வைப்பார். உங்களை எதிர்க்கிறவங்களையும் அந்த இடத்துல வர வைப்பார். உங்க முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லாதவர்களையும் அந்த இடத்துக்கு வர வைப்பார். நீங்க நினைப்பீங்க இவன் நான் பார்க்கவே கூடாதுன்னு. ஆனா ஆண்டவர் இப்போ உங்களுக்கு சொல்றாரு, நீ அவங்கள பார்க்கணும், நீ நல்லா இருக்கிறத அவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உன் சத்துருக்கள் உன்னை பார்க்கணும், அவங்க அந்த பந்தியில உன்னை பார்க்கணும், அந்த ஃபங்க்ஷன்ல உன்னை பார்க்கணும். ஆண்டவர் உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கார், ஆண்டவர் உன்னை மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கார், ஆண்டவர் உன்னை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத அவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். இப்ப நான் சொல்றேன், இனி அப்படிப்பட்ட பந்தியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு நன்மை வரக்கூடாதுன்னு போராடுற மனுஷங்க, உன் குடும்பத்துக்கு நன்மை வரக்கூடாதுன்னு போராடுற மனுஷங்க, ஆண்டவர் உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவங்கள வர வைப்பார். நான் இப்போ உங்க மேல அதை ஃப்ளோ பண்றேன். எங்க வீட்டுல என்ன பிரதர் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கர்த்தர் இதுக்குன்னே உருவாக்கி கூட வருவார். நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய கரத்தினால அவர்கள் வாங்கி சாப்பிடும்படியா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஹானரை சில பேருக்கு தரப்போகிறார். நீங்க நினைக்கிறீங்க, நீங்க எத்தனையோ பேர் மனுஷங்களுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு நின்றுப்பீங்க. பணத்தினால, எத்தனையோ காரிய நெருக்கத்தினால வெக்கப்பட்டு இந்த மனுஷங்க முன்னாடி நின்ன ஒரு ஸ்டேஜ் இருக்குதுன்னா ஏன் ஒரு கனமான ஒரு ஸ்டேஜ் வராது? நீங்க யோசிங்க. பிசாசு உங்களை வெட்கப்படுத்தி எத்தனை இடத்துல வெட்கப்படுத்தி கூனி குறுகி வச்சிருப்போம். எத்தனை மனுஷங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு நின்றுப்பீங்க, எத்தனை இடத்துல நொறுக்கப்பட்டு நின்றுப்பீங்க. ஆண்டவர் நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதெல்லாம் நடந்துச்சு, நான் இதெல்லாம் எனக்கு நியமிக்கப்பட்டதுன்னு நான் விட்டுட்டேன். விஷயம் என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் நான் பாத்திரவான்னு நீங்க நினைச்சதுனால அது நடந்துச்சு. இப்ப நீங்க உங்களுடைய ட்ரெண்டை மாத்துங்க. ஒரு வெட்கம் அவமானம் படுற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும்னா ஏன் இந்த பந்தி உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா வைக்க முடியாது? இப்ப நான் உங்களுக்கு ஃப்ளோ பண்றேன். இந்த நாட்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தரப்போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய எல்லைகள்ல உங்களுக்கு ஒரு பந்தி நடக்கும். இந்த பந்தி எப்படி இருக்குன்னா, எது உங்களுக்கு நடக்க கூடாதுன்னு விரும்புறாங்களோ
அதை உங்களுக்கு நடத்தி காட்டுகிறவர் மட்டுமல்ல, அந்த நடத்துற காரியத்துல அவங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்படியா. அதுதான் ஆண்டவருடைய கிரியை, அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. நான் இப்ப ஃப்ளோ பண்றேன். ஆவியானவர் இந்த நாள்ல இந்த மெசேஜை கொடுக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்ற ஒரு காரியம், என் பிள்ளைகளை அதை எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லு. நான் ஒரு பந்திய வைப்பேன்னு அவங்க ரெடியாக சொல்லு. நீ என்னன்னா, உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சா இல்லாத இருக்கிற சேலையிலே பெஸ்ட் சேலையா எடுத்துட்டு அவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க. ஆண்டவர் இப்ப உங்களுக்கு இன்வைட் பண்றாரு, இப்ப உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறாரு. எத்தனை பேருக்கு ஒரு ஒரு பந்தி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேணும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி வைக்கிறவர். இது எப்படி தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், வேதத்துல இருக்கும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு காலத்துல இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும் போது ஒருத்தன் ஈட்டினால அவருடைய விழா எலும்ப குத்துவான். அந்த குத்துனது அப்படியே இருக்கும். பட் ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்கும் போது அவர் எஃபெக்டா எழுதி வைப்பாரு, நீ குத்துனவர் நான் தான் இப்ப உயிரோட வந்திருக்கேன்னு காமிக்கிறதுக்காக அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள்னா, அந்த நாட்கள்ல அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது தெரியுமா, இவரை தானே நான் குத்துனேன் அப்படின்னு. ஆண்டவர் நல்ல கவனிங்க, எல்லா காரியத்துக்கும் ஒரு பிரதிபலன் வைக்கிறவர். இந்த பிரதிபலனை வைக்கிறவர்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த பிரதிபலன் உங்களுக்கு வரும். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடந்த எல்லா போராட்டங்களுக்கும், நான் பட்ட எல்லா அவமானங்களுக்கும் வேதம் சொல்லுகிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எத்தனை பேர் தலை மேல மனுஷங்க ஏறி போயிருக்காங்க? எத்தனை பேர் அப்படி தலையில ஏறி வச்சுட்டு ஏறி உட்கார்ந்து உங்களை ஆளுகை செஞ்சிருக்காங்க? நீங்க நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் கண்ட்ரோல் எடுத்து உங்க மேல ஏறி போற மனுஷங்க. இதெல்லாம் வந்து உண்மையா டெப்தான ஒரு மெசேஜ் தாங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வர்றதே பெரிய விஷயம், அதுவே பெரிய காரியம். தீய போல காரியங்களை, இப்படிப்பட்ட கஷ்டம் பாடு வழியா கடந்து போறது மட்டும் இல்ல, மனுஷங்க தலையின் மேல ஏறி போனாங்களாம். எவ்வளவு பெரிய காரியம். மனுஷங்க அப்படிதான், சில பேர் நம்மள ஆளுகை செஞ்சு ஒடுக்கி சிறுமைப்படுத்தி எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்க. பைபிளுடைய ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு காரியம் இருந்துச்சுன்னா செகண்ட் அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். ஆண்டவர்கிட்ட நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு என் லைஃப்ல ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த பந்தி சத்துருக்களுக்கு முன்னாடி நிக்கணும், சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி வைக்கணும், சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி வேணும். சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு சகரியா ஒரு விஷன் பார்ப்பாரு. இந்த சகரியாவுடைய விஷன்ல ஒரு காரியம் இருக்கும். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்துல நின்றான். இந்த இடத்த நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்ட யோசுவா யார் அப்படின்னா, ஆகாயினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்க்கும்போது தெரியும். இது வந்து எருசலேமினுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆகாய் 2:4 ஆண்டவர் சொல்லுவார், செருபாவேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். ஆண்டவர் வந்து இந்த யோசுவாங்கிறது வந்து பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனை ஆண்டவர் எருசலேமில் உள்ள அலங்கத்தை கட்டும்படியா இந்த செருபாவேல், யோசுவா இவங்களெல்லாம் கர்த்தர் திடப்படுத்தினார். ஆகாய் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீமா எருசலேமினுடைய ஆலயத்தை கட்டினாங்க. இப்ப இந்த நாட்கள்ல தான் இந்த சகரியா தீர்க்கதரிசியும் வாழ்றாரு. அந்த ஒரு சீசன்ல தான் ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா எல்லாரும் ஒரு சேம் லெவல்ல தீர்க்க தரிசனம் சொல்றவங்க.
ஆனா இந்த சகரியாவுக்கு வந்து ஒரு விஷன் பாக்குற, தரிசனம் பாக்குற கிருபை இருக்கும். இந்த சகரியாவினுடைய புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் நிறைய தரிசனம் பார்ப்பார். இன்க்ளூடிங் சகரியா 14ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா ஆண்டவர் எப்படி கடைசி காலங்கள்ல இறங்குவார், அவருடைய பாதங்கள் எப்படி ஒலிவ மலையின் மேல் இருக்கும், அந்த ஒலிவ மலையின் மேல் அவர் பாதம் இறங்கின பொழுது ஒலிவ மலை இரண்டாக பிரியும், அந்த இரண்டாக பிரியும் போது என்ன நடக்குங்கிறத ஃபுல் டீடைல்ஸா ஆண்டவர் இந்த சகரியாவின் தீர்க்க தரிசனத்துல எழுதி வைப்பார். சோ இந்த விஷன் பாக்குறதுல சகரியா ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆளு. இப்ப இந்த சகரியா வந்து ஒரு விஷன் பாக்குறாரு. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவன் விரோதம் செய்ய வல பக்கத்துல நிற்க. நல்ல கவனிங்க. முதல்ல கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய தூதன் யோசுவா பக்கத்துல நிக்கிறார். ஆனா அதே மாதிரி சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்துல நிக்கிறானா. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்கும். அப்ப நீங்க நல்ல கவனிங்க. இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அப்புறம் இந்த ரெண்டு காரியத்தை பயங்கரமா ஆண்டவர் அழகா எழுதி வைப்பார். ஒரு பக்கம் யாரு இருக்கிறா அப்படின்னா, ஒரு பக்கம் சாத்தான் இருக்கிறான், ஒரு பக்கம் அதே மாதிரி கர்த்தருடைய தூதனும் இருக்கிறாரு. இந்த ரெண்டு காரியம் இருக்கும்போது ஆண்டவர் அருமையா ஒரு காரியம் சொல்லுவாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றதுடைய மீனிங் அழகா அப்ப புரியும். ஆண்டவர் அருமையா சொல்லுவார் சகரியாவை பார்த்து, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி. நல்ல கவனிங்க. சாத்தான் பக்கத்துல நிக்கிறான். பைபிள் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படின்னா விரோதம் செய்ய நிக்கிறானா, வெறி பிடிச்சு. அதாவது இந்த தெரியல, ஆனா வேர்டுல உங்களுக்கு எப்படி தீமை செய்யலாம், நமக்கு எப்படி தீமை உண்டாக்கலாம், நம்ம குடும்பத்துல எப்படி தீமை உண்டாக்கலாங்கிறத அவனுக்கு ஒரு 24 hours சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இது நம்மளுக்கு ரொம்ப டீப்பா தெரியறது இல்ல. ஆனா ரியலா வந்து இதுதான். அவன் வந்து இரவும் பகலும் எப்படியாவது பிள்ளைகள் மேல தேவ பிள்ளைகள் மேல எதையாவது கொண்டு வரணுங்கிறதுல அவன் ரெடியா இருக்கான். நல்ல கவனிங்க. இப்ப கர்த்தருடைய தூதன் நிற்கும் போது, விரோதம் செய்ய சாத்தான் நிற்கும் போது, இப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யோசுவாவோவெனில், சகரியா 3:3 யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை நடத்த போறது இதுதான். உங்களை பிசாசுக்கு சவாலா கர்த்தர் வைக்க போறாரு. இப்ப அப்படிப்பட்ட ஒரு அனாயிண்டிங்க ஆண்டவர் உங்களுக்கு தர போறாரு. இவ்வளவு நாள் உங்களை தட்டுறது அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்ப நான் அவங்க மேல ஒரு அனாயிண்டிங்க ரிலீஸ் பண்றேன். உங்களை தட்டுறதுக்குள்ள, உங்களை பீட் பண்றதுக்கே முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பரிசுத்தம் பெருகும், ஒரு அபிஷேகம் பெருகும், வல்லமை பெருகும். ஜெப ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அப்படிப்பட்ட அத்தாரிட்டியான வேர்ட்ஸ கர்த்தர் உங்களை வாயில வைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பயந்து அதுக்கு கர்த்தர் சொல்லுவாரு, அவன் அப்படியே நிக்கட்டும். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இருந்து கர்த்தர் வந்து சாத்தான போ அப்படின்னு சொல்லல, அவன் விரோதம் செய்ய நிக்கணும். ஆனா அவனுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு நான் ஒண்ணு கொடுப்பேன். அவன் மேல் இருக்கிற அழுத்துக்கு வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைங்க. அவன் சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். நான் சொல்றது கர்த்தருடைய பந்திங்கிறது இதுதான். பிசாசு உங்களை அளவச்சு நொறுக்கி வேதனைப்படுத்தி இப்பயும் சில பேரு நான் அப்படிதான் பிரதர் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான். ஆனா இப்ப நான் சொல்ல போற வேர்டுடைய இந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ள நீங்க எப்படி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு இனிமேட்டு செய்ய போகிறது, ஒவ்வொரு டேல ஒவ்வொரு நாளும் என்னை வெட்கப்படுத்தினர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, நான் வெட்கப்பட்ட காரியத்துல ஒரு பந்தி, என்ன பிசாசு வேதனைப்படுத்தி வச்சு நொறுக்கி இதுக்கு வாழ்றதை விட சாகிறதே மேலுன்னு உங்களை எத்தனை முறை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கான். அந்த பிசாசுக்கு முன்னாடி ஒரு பந்தி எப்படி தெரியுமா? நீங்க பேசுற பேச்சு நிறைய பேரை வாழ வைக்கும்.
நீங்க செய்யற செயல் நிறைய பேரை மரணத்துல இருந்து தூக்கும். ஆண்டவர் பந்தி வைக்கும் போது சாதாரணமா வைக்க மாட்டாரு, எஃபெக்டிவா வைப்பாரு. நல்ல கவனிங்க. அவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்தி இருந்தான். கர்த்தர் பார்த்தாரு. இவன் பிசாசுக்கு சந்தோஷம், இவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்து. அவன் என்னுடைய அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்து, இவன் விரோதம் செய்யதானே நிக்கிறான், அவன் மேல சுத்தமான பாகையவை. ஆண்டவர் அழகா சொல்றாரு, அவன் சிரசின் மேல சுத்தமான பாகையவை. ஏன்னா அவன் ஏன் பிள்ளை, ஏன் ஊழியத்தை செய்யற பிள்ளை, என் ஆலயத்தை கட்டுறதுக்கு துடிக்கிற பிள்ளை, எனக்காக வாழ நினைக்கிற பிள்ளை. எத்தனை பேருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு, கர்த்தர் எனக்கு இதை செய்வாரு, நீங்க அவரை செய்ய மாட்டார்னு பாத்தீங்கன்னா அவர் செய்ய மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேர்டை நான் யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அப்படிதான். எத்தனை நாள் நீங்க ட்ரெஸ் பண்ணவே பிடிக்காம இருந்திருக்கிறீங்க, எத்தனை நாள் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போகிறது பிடிக்காம இருந்திருக்கு. ஏதோ ஒரு பெரிய தியாகி மாதிரி நான் போய் அங்க என்ன பண்ண போறேன், ஏதோ போவோம் அப்படின்னு எத்தனை இடத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க, எத்தனை நாள் நீங்க போகாம இருந்திருக்கிறீங்க. அந்த இடத்துக்குலாம் அங்க போனா அவளை ஃபேஸ் பண்ணணும், அங்க போனா அவகிட்ட பேச வேண்டியிருக்கும், அங்க போனா அவ என்ன பார்க்க வேண்டியிருக்கும், அங்க போனா அந்த மனுஷங்களை கிட்ட நான் பழக வேண்டியிருக்கணும். கூனி குறுகி பிசாசு எத்தனை நாட்கள் உங்களை வீட்டிலே முடக்கி வச்சிருப்பான். ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு ஒரு ரிலீஸ் பண்றாரு, உங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கிறாரு. வல பக்கத்துல சாத்தான் இருக்கலாம், இருப்பான். பட் ஆனா அவர் உங்களுக்கு செய்ய போறது என்னன்னா சுத்தமான பாகை. நீங்க வாழ்றத பார்த்து 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 பார்த்து, உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை பார்த்து பார்த்து பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டுகிற இரக்கங்களை பார்த்து பார்த்து பார்த்து, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தயவை பார்த்து பார்த்து, எத்தனை பேருக்கு அது புரியுது? நல்ல கவனிங்க. உங்களுக்கு இருக்கிற வேகத்துக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு தீமை செஞ்சிருக்கிற கர்த்தர் அவனை அடித்து விடுவீராக. ஆண்டவர் யாரையும் அடிக்க மாட்டார், யாரையும் நொறுக்க மாட்டார், யாரையும் அவர் என்ன கொலை பண்றவர் கிடையாது. நல்ல கவனிங்க. அவர் எல்லாரையும் வாழ வைப்பார், ஆனா உங்களை ஸ்பெஷலா வாழ வைப்பார். உங்களுக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கே ஒரு இரக்கம் உங்ககிட்ட இருக்கும்னா உங்க மேல எவ்வளவு இறக்கம் வச்சிருப்பாரு. நீங்க முதல்ல அது விசுவாசிக்கணும். நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? அவங்களை அடிக்கணும், அவங்க ஏதாவது கஷ்டப்படணும், அதனால கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு நிரூபிக்கிறவர் ஆண்டவர் கிடையாது. அவர்களை வாழ வைத்து அவர்களுக்கு முன்பாக உங்களை விசேஷமாக வாழ வைக்கிறவர் தான் ஆண்டவர். நல்லா தெரியுங்க. அந்த இடத்துல பிசாச சொல்லல. அந்த இடத்துல இருந்து சொன்ன கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, நீ அப்படியே நில்லு, நான் செய்யறத நீ பாரு. இவனுக்கு நீ அழுக்கு வஸ்திரத்தை கொடுத்தல, உனக்கு முன்னாடியே நான் நல்ல வஸ்திரத்தை கொடுக்குறேன். இவனுக்கு ஒண்ணுமே நீ கிடைக்க கூடாதுன்னு நினைச்சல, இவன் கையில நான் சுத்தமான பாகையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாரு. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு உண்டாக்குவேன். ஆண்டவர் அருமையா சொல்லுவார், இந்த நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கும். இந்த 7 கண்கள்னா என்ன, 7 சபைகள்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார். இப்ப இந்த தரிசனத்துல பாக்குற காரியங்களை ஆண்டவர் எப்படி தெரியுமா நிறைவேற்றுகிறார்? யோசுவா அதே மாதிரி சகரியா 6ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது ரியலா நடக்குது. சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாயும் எதாயாயும் பாபிலோனில் இருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய், ஆண்டவர் சொல்றாரு, செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியும் பொன்னையும் வாங்கி. நல்ல கவனிங்க. இப்ப சில பேருக்கு கட்டளை கொடுக்கிறாரு, நீ போய் தொபியா எதையா இவங்கெல்லாம் பாபிலோன்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து வந்திருக்கவங்க கிட்ட வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, இந்த வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து, நல்ல கவனிங்க, கிரீடங்களை செய்வித்து யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து. சில பேருக்கு கட்டளை கொடுக்கிறாரு, பாபிலோன்ல இருந்து வந்தவங்க, நீங்க போய் அவங்ககிட்ட இருக்கிற வெள்ளி பொன்னெல்லாம் வாங்கி என் பிள்ளைக்கு கிரீடம் செய்யுங்கப்பா, என் பிள்ளைக்கு நீங்க கிரீடம் செய்யுங்க, நான் அவனை பார்க்கணும், கிரீடத்தை வச்சு நான் பார்க்கணும். நல்ல கவனிங்க.
உங்களை அள வைக்கிறவர் ஆண்டவர் கிடையாது. உங்களை கண்ணீர் விட்டு கதற வைக்கிறவர் ஆண்டவர் கிடையாது. உங்க மேல மனுஷங்க சீரும்படியா எத்தனை காரியங்கள் நடந்திருக்கு. இப்ப இந்த வார்த்தையை நீங்க பிலீவ் பண்ணுங்க. என்னை சத்துருக்களுக்கு முன்னாடி இந்த April 2 இருந்து ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு டேவும் பந்தி தான். எத்தனை பேர் அப்படி பிலீவ் பண்றீங்க? நீங்க ஆண்டவற்றிலிருந்து அதை ரிசீவ் பண்ணீங்கன்னா எனக்கு இது நடக்கும், கர்த்தர் எனக்கு இதை தருவாரு. யாருக்கோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல கவனிங்க. பிரசங்கத்தை செய்யும் போது ஆண்டவர் ஏதோ இந்த வார்த்தையை இந்த நேரத்துல உங்களை கேட்க வைக்கிறாருன்னா, என்னைய பேச வைக்கிறாருன்னா, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். சும்மா தியானிச்சுட்டு ஏதோ பைபிள் எழுதியிருக்கு இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நம்மளுடைய டேலண்ட வெளிப்படுத்துகிறதுக்கான மீட்டிங் அல்ல இது, நம்ம ரிசீவ் பண்றதுக்கான மீட்டிங். இந்த வசனத்தை நம்ம தெரியும் அப்படிங்கிறதுக்காக பிரசங்கம் பண்றதுக்காக அல்ல, இதை ரிசீவ் பண்றதுக்காக இந்த மீட்டிங். நான் இப்ப பிலீவ் பண்றேன். இந்த April 2 இந்த மாலை வேலையில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தி எத்தனை பேருக்கு இந்த பந்திக்கு வரணும்னு விருப்பம் இருக்குது? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வெக்கப்பட்டு எத்தனை பேரு நீங்க அழுதுகிட்டு இருக்கும் போது மாறி 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 பேசி 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 நீங்க அழுகிறத கூட இறக்கம் இல்லாம பேசி உங்களை அள வச்ச பேர் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த அப்படிப்பட்ட சம்பவம் எனக்கு நடக்கவே இல்லைன்னா நீங்க பாக்கியவதிகள். ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்துவாராக நான் விசுவாசிக்கிறேன். நான் நொறுக்கப்பட்ட நிலைமையிலையும் ஒரு நொறுக்குதல், யோபு சொல்லுவா, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் எனக்கு வந்துச்சுன்னா, நொறுக்குதல் மேல் நொறுக்குதல் உனக்கு வந்துச்சுன்னா கூடயே ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதமும் வரணும். அதை நீங்க கேட்கணும், ரிசீவ் பண்ணணும். அந்த அப்படிப்பட்ட ஒரு கிரியை வெளிப்படணும். என் அழகா யோபு அப்படிதான் சொல்லுவாரு, நொறுங்கி போயிருக்கேன். அந்த நொறுக்குதலின் மேல ஒரு நொறுக்குதல் அப்படின்னா மாறி 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 எவ்வளவு அடி 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 அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னா ஒரு கழிகூறுதல் கழிகூறுதல் கழிகூறுதல். உங்களுடைய சிரசில ஒரு சுத்தமான பாகை. நீங்க நடந்து போகும்போது சில ஃபங்க்ஷனுக்கு நீங்க போய் நிற்கும் போதே உங்களை பார்க்கிற கண்ணு வித்தியாசமா பார்க்கும். இப்ப அந்த அனாயிண்டிங் நான் உங்க மேல ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கும் போது இவளை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் இவ இன்னும் நிக்கிறாளேன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கார். எல்லாரும் எழுந்து வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்ப நல்ல பைபிள் நல்ல கவனிங்க. இது தேவ வசனம் தான். பைபிள் சொல்லுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். மெய்யாகவே இது தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்யும். நீங்க இது பேலன்ஸ் செய்யும்னு நம்புனீங்கன்னா பேலன்ஸ் செய்யும். ஆண்டவர் இதை செய்வாரு, எனக்கு இதை தருவார். இது எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த நேரத்துல இது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. இது எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இப்ப வரட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, நான் அந்த பிள்ளைகள் மேல இந்த பிளெஸிங்கை வைக்கிறேன் சுவாமி. இந்த மாலை வேளையில எங்களுக்கு நீங்க சொன்னீங்க, ஒரு சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்க பாத்திரத்தை நிரம்பி வெளியேச்சீங்க. ஆண்டவரே, இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தெல்லாம் தூக்கி இயேசுவின் நாமத்துல எரிகிறோம் அப்பா. இவ்வளவு நாள் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில பிடிச்சிட்டே சுத்தி வந்ததெல்லாம் போதும். இயேசுவின் நாமத்துல அந்த பாத்திரத்தை கண்ணுக்கே தெரியாதபடி தூக்கி எறிங்க இயேசுவின் நாமத்துல. இனி தத்தளிப்பு கிடையாது, தத்தளிப்பு கிடையாது. தங்களை தத்தளிச்சு நில குலைஞ்சு போக வைக்கிற காரியங்கள் வரக்கூடாது இயேசுவின் நாமத்துல. அந்த தத்தளிப்பெல்லாம் தூக்கி எறிகிறோம் இயேசுவின் நாமத்துல. மனுஷங்களுடைய சீற்றங்கள் பைபிள் சொல்லுகிறது, என் மேல் சீறுகிறவனுக்கு என்னை காத்து சுகமாய் இருக்க பண்ணும். அப்படின்னா என்னன்னா சீருவாங்க. வெள்ளம் போல மனுஷங்க வரும்போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இல்லாவிட்டால் உங்களை விழுங்கி சாப்பிடவே செய்வாங்களா மனுஷங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை இருக்கக்கூடாது. நீங்க நடந்து போகும்போது உங்களுக்கு சாத்தான் விரோதம் செய்ய வலப்பக்கத்துல இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார், உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்க வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு செய்யற பிசாசுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் டிராவல் பண்ணி அட்டன் பண்ணி உங்களை கம்பீரமா நிறுத்துகிறதுக்கு அவர் கிரியை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட பிளெஸிங் நான் உங்க மேல ரிலீஸ் பண்றேன். இதுவரையிலும் நீங்க அட்டன் பண்ணாத ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுவீங்க. இதுவரையிலும் நீங்க
போகக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற மனுஷங்கள் எல்லாம் பாப்பீங்க. இதுவரையிலும் அவங்க முகத்தை நான் ஆண்டவர் சில பேரோட தீர்க்க தரிசனமாவே சொல்றாரு. நீங்க சில பேரை அவாய்ட் பண்றதுக்காகவே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்திருப்பீங்க. சில பேரை அவாய்ட் பண்ற எப்படியும் அந்த இடத்துக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்லி எத்தனை தடவை நீங்க அவங்களை அவாய்ட் பண்ணீங்க. ஆனா ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, நீ அவாய்ட் பண்ணாலும் உன்னைய நான் கம்பல் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைப்பேன். நீ அவங்களுக்கு முன்னாடிதான் நிக்கணும். நீ ஒளிய கூடாது. நீ நினைக்கிற நான் ஒளிஞ்சு அப்படி ஒரு ஓரமா நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஆண்டவர் அது விரும்பல. நீ அவங்களுக்கு முன்னாடி நீ நடக்கிறத அவங்க பார்க்கணும், நீ பேசுறத அவங்க பார்க்கணும், நீ சாப்பிட்றத அவங்க பார்க்கணும், நீ என்ஜாய் பண்றத அவங்க பார்க்கணும், நீங்க சிரிக்கிறத முதல்ல அவங்க பார்க்கணும். இயேசுவை நாமத்துல நான் இந்த கூகுள் மீட்டிங்ல வந்திருக்கிற ஒத்தனை பிள்ளைகளையும் பிளஸ் பண்றேன். இந்த சங்கீதம் 23:5 படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அது இறங்குவதாக. கர்த்தாவே, ஒரு யோசுவாவுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்தீங்கப்பா. பிசாசை நிக்க வச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி, அவனுடைய அஸ்திரத்தை மாற்றி, அவனுக்கு ஒரு பாகையை வச்சது மாதிரி ஆண்டவரே, இது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன இடத்துல எந்தெந்த நேரத்துல எங்களை கனப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் நிறைவேறட்டும். அத்தனைக்கும் எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இதை நீங்க செய்றீங்கன்னு நான் ரிசீவ் பண்றேன். இந்த பிள்ளைகள் மேலையும் அதை நான் வைத்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் அதை செய்யட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மா